ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பொதுவாக பண வரவுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு வரும்போது நம்ம அதிகமாக செலவு செய்ய வேண்டி இருக்குமோ, அல்லது பூஜைகள் செய்வதற்கான செலவு அதிகமாக இருக்குமோ, இல்லை ரொம்ப தூரமாக இருக்க கோவில்களுக்கு போக சொல்லுவாங்களோ அதுக்கு நமக்கு செலவு அதிகமாக ஆகுமோ அப்படின்ற அது போன்ற எந்த கவலையும் வேணாம் நமக்கு. ஏன்னா நம்ம வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய சில பரிகாரங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு செலவு அதிகம் ஆகவும் ஆகாது. எவ்வளவுதான் கஷ்டப்படுறது, எவ்வளவுதான் சம்பாதிக்கிறது, என்ன சம்பாதிச்சாலும் கையில் பணமே நிற்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு செலவு மாதம் செலவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இல்லைன்னா திடீர்னு ஒரு உடல்நல பாதிப்புகள் வருது, கடன் பிரச்சனை வருது, எதிர்பாராத விபத்துகள் வருது, அதனால செலவு அதிகமாகுது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் கையில் தங்கவே மாட்டேங்குது. செலவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அளவு வருமானம் வந்தாலும் கூட இந்த பண கஷ்டம் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு என்னதான் செய்யறது, எந்த கோவிலுக்கு போகிறது, என்ன பரிகாரம் பண்ணுறது, இதுதான் பலருடைய கேள்வியாக இருக்குது. உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. ஒரு சில வாரங்களிலேயே உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். நீங்கள் செய்ய வேண்டியது 2 விளக்குகளை ஏற்ற வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டும். இதற்கு நீங்கள் மண் அகல் விளக்குகளை பயன்படுத்த வேண்டும். முதல் வாரம் தொடங்கும் பொழுது புதிதாக அகல் விளக்குகளை வாங்க வேண்டும், அல்லது பீங்கான் விளக்குகளையும் பயன்படுத்தலாம். பஞ்சு திரி அல்லது தாமரை தண்டு திரி பயன்படுத்தலாம். காலையில் இந்த விளக்கை ஏற்றலாம். நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி இந்த விளக்கை நாம் ஏற்ற வேண்டும். குறைந்தபட்சம் 7 வாரம் இதை செய்ய வேண்டும். வீட்டின் பூஜை அறையில் மகாலட்சுமி படத்தின் முன்பு இந்த விளக்கை ஏற்றி ஒரு சிறிய கிண்ணம் அல்லது தட்டிலோ கற்கண்டு அல்லது சர்க்கரையை வைத்து மனதார பிரார்த்தனை செய்யலாம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இந்த விளக்குகளை ஏற்றி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து வழிபடலாம். வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு சுக்கிரஹோரையில் இந்த விளக்கை ஏற்றலாம். காலை வேளையில் செய்ய முடியாதவர்கள் மாலை நேரம் இந்த பரிகாரத்தை செய்யலாம். காலை அல்லது மாலை உங்கள் சௌகரியத்திற்கு ஏற்றபடி விளக்கு ஏற்றலாம். இது போன்ற மேலும் பல தகவல்களை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.